அடி விபத்து. காப்பாற்ற உள்ளே சென்ற மக்கள், தீயணைப்பு படையினர் அவர்கள் சொன்னார்கள், யாரோ ஒருவர் எங்கேயே இருந்து வெடிகுண்டை இயக்கி இருக்கிறார்கள். அப்படித்தான் அது பூம் 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 என்று வெடித்தது. எப்படி இரட்டை கோபுரம் விழுந்தது என்று அவர்கள் ஆதாரம் தருகிறார்கள். மேலும் அவர்கள் அரசாங்கம் கொடுத்த ஆதாரங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். 19 கடத்தல்காரர்கள், சில பேர் அதில் விமானம் ஓட்டுவதற்கு பயிற்சி பெற்றிருந்தார்கள். அவர்கள் படித்த யூனிவர்சிட்டிக்கு சென்று புரொஃபசர்களை பேட்டி எடுத்ததில் இவர்கள் இந்த காரியத்தை செய்திருப்பார்களா என்று கேட்டதற்கு இருக்காது என்றார்கள். அந்த விமானம் திரும்பிய விதத்தை பார்த்தால், நான் தனிப்பட்ட முறையில் கேட்டதற்கு பல சீனியர் விமானிகள் பல வருடங்களாக போயிங் ஏர்பஸ்களை ஓட்டியவர்கள் அவர்கள். அந்த விமானம் அப்படி திரும்ப வாய்ப்பே இல்லை என்றார்கள். புதிதாக பயிற்சி பெற்றவர்கள் அப்படி செய்ய முடியுமா சொல்லுங்கள்? நிபுணர்கள் அதை ராணுவ விமானமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். அப்பொழுது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட தகவல் என்னவென்றால், போன் வந்ததாம், விமானத்திலிருந்து போன் வந்ததாம், அதில் இருந்த பயணிகள் விமானத்தை கடத்துகிறார்கள் என்றார்களாம். போனில் ஒரு விமான பணிப்பெண் கூறுகிறாராம், அவர் சொல்கிறாராம், பில்டிங், வாட்டர், கடவுளே காப்பாற்றுங்கள். 12 வருட அனுபவம், கட்டிடங்கள் இருக்கும் என்று அவருக்கு தெரியாதா? இன்னொருவர், அவர் சொல்கிறார், அம்மா நான் தான் மார்க் பிங்ஹாம், அம்மா நான் பேசுகிறது கேட்கிறதா, நாங்கள் கடத்தப்படுகிறோம் என்றாராம். இப்பொழுது ஒரு கேள்வி, நான் என் தாயிடம் பேசுகிறேன், அவரிடம் ஜாக்கிர் என்று சொல்வேன், ஜாக்கிர் நாயக் என்று சொல்வேனா? ஆனால் அவர் மார்க் பிங்ஹாம், அம்மா நான் மார்க் பிங்ஹாம் என்றார். மார்க் பிங்ஹாம் அம்மாவிடம் பேசினால் மார்க் என்று தான் சொல்வார், மார்க் பிங்ஹாம் என்று சொல்ல மாட்டார். இப்படி பல ஆதாரங்களை கொடுக்கிறார். தாயிடம் பேசும்போது குடும்ப பெயரையா கூறுவீர்கள்? சோ கிடைத்த ஆதாரங்கள், பதிவுகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது அதை வைத்து சர்வே செய்ததில் 32,000 அடி உயரத்தில் மொபைல் போன் வேலை செய்யுமா? சர்வே செய்த பொழுது 4,000 அடி உயரத்தில் 0.4% தான் வேலை செய்கிறது. 8,000 அடி உயரத்தில் அது 0.1%. 32,000 அடி உயரத்தில் அது 0.06%. 0.006. வாய்ப்பே இல்லை. மேலும் அந்த டாக்குமெண்ட்ரியில் அமெரிக்கா பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து இன்றும் அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. 2001 சாதனை செய்தார்களாம். அதன் பிறகு நிறைய டாக்குமெண்ட்ரிகள் வந்திருக்கிறது. அதில் ஒன்று சொல்கிறது, கருப்பு பெட்டிகள் இருக்கின்றன. எல்லா விமானங்களிலும் 2 கருப்பு பெட்டிகள். அந்த பெட்டிகள் பல மணி நேரங்களுக்கு 3000 டிகிரி சென்டிகிரேட் உஷ்ணத்தை தாங்கக்கூடியவை. ஆனால் இந்த விவகாரத்தில் வெறும் 1000-2000 டிகிரி வெப்பத்திலேயே கருப்பு பெட்டிகள் அழிந்து விட்டதா? இப்படி ஒரு கதை கூறப்படுகிறது. ஆனால் உடனே ஒரு சில வாரங்கள் கழித்து ஒசாமா பின் லாடன் ஒரு பேட்டி அளிக்கிறார். அது உம்மா பத்திரிகையில். அவர் சொல்கிறார், நான் ஒரு முஸ்லிம், பொய் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் அப்பாவி பெண்களை கொல்வது தவறு, அது தவிர்க்கப்பட வேண்டியது என்று கூறுகிறார். அப்பாவி குழந்தைகளை கொல்வது தவறு என்கிறார். அப்பாவி மக்களை கொல்வதே தவறு, இஸ்லாம் அதை எதிர்க்கிறது. ஒசாமா பின் லாடன் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன் ஒரு வீடியோ கிளிப்பிங் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஒசாமா பின் லாடன் ட்ரைனிங் கொடுக்கிறார். செப்டம்பர் 11 75 பேராசிரியர்கள் இதை சதி வேலை என்று சொன்னார்கள். அதை மாற்றி 5 வருடங்கள் கழித்து இதை தொலைக்காட்சியில் காட்டும் நோக்கம் என்ன? இது எல்லாமே ஒரு சதி வேலைதான் என்று நமக்கு தெரிய வருகிறது. இந்த 75 பேராசிரியர்களும் இறைவன் ஆணையாக நாங்கள் சத்தியத்தை கண்டுபிடிப்போம் என்கிறார்கள். 2வது சம்பவம் பென்டகானை எடுத்துக்கொள்வோம். பென்டகானில் விமானம் நொறுங்கிய பொழுது புல்வெளியில் எந்த தடயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. பென்டகானில் ஒரு ஓட்டை மட்டும்தான் இருந்தது. அந்த ஓட்டையும் விமானத்தின் அளவும் ஒன்றாக இருந்தது. அந்த ஓட்டையை நாம் டெலிவிஷனில் பார்த்தோம். அந்த விமான இறக்கைகள் இரண்டும் வெளியிலேயேதான் காணப்படுகின்றன. ஒரு ஜன்னல் கண்ணாடி கூட உடையவே இல்லை. பென்டகானில் ஒரு விமானம் உள்ளே துளைத்துக் கொண்டு இறக்கை வெளியே இருந்தால் இறக்கை வெளியே இருந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்திருக்க வேண்டும். கட்டிடம் அப்படியே இருந்தது. எப்படி அந்த சுற்றளவு மட்டும் ஒரு விமானம் செல்லும் அளவிற்கு இறக்கையும் வாலும் செல்லாமல் எப்படி அந்த ஓட்டை உருவாக்கப்பட்டது? அதை பார்த்த மக்கள், அந்த விமானம் என் தலைக்கு மேல் 40 அடி உயரத்தில் பறந்தது என்றார்கள். இன்றைய விஞ்ஞானத்தில் போயிங் விமானம் 40 அடி உயரத்தில் பறந்தால் கார்கள் எல்லாம் பறந்துவிடும். முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் பேட்டியில் அது ஒரு ஏவுகணை போல் இருந்தது என்றார். ஏவுகணையாகத்தான் இருக்க வேண்டும், அதுதான் அப்படி ஒரு ஓட்டையை ஏற்படுத்தும். அங்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை, ஒரு சின்ன சேதம் கூட கிடையாது. விமான தாக்குதலின் அறிகுறியே இல்லை. அங்கு ஒரு போர் விமானத்தின் சிறிய இன்ஜின் தான் கிடைத்தது. இன்னொரு இடத்தில் கூட ஒரு சிறிய பள்ளம் தான் இருந்தது. நேரம் மட்டும் அனுமதித்தால் இதை போல் இன்னும் எத்தனையோ ஆதாரங்களை தர முடியும். ஒரு முட்டாளுக்கு கூட நன்கு தெரியும் இது ஒரு சதிவேலை என்று. ஆனால் ஜார்ஜ் புஷ்ஷிற்கு இது போறவில்லை. அவருக்கு தேவை, அவருடைய ஒரே நோக்கம், ஆப்கானிஸ்தானை தாக்க வேண்டும். ஈராக், பிறகு ஈரான். முன்னதாகவே கணிக்கப்படுகிறது ஈரான் தாக்கப்பட போகிறது என்று. எண்ணெய் வளம் மிக்க நாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் இதை செய்கிறார்கள். ஒன்று அநீதி, 2வது பணத்திற்காக, அதிகாரத்திற்காக. அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் ஓட்டு குறைவதாக தெரிந்தால் மக்களிடையே பீதியை கிளப்பி விடுகிறார்கள். தன்னை தலைவராக்கவில்லை என்றால் முஸ்லிம் ஆதிக்கம் நீடிக்கும் என்கிறார்கள். குஜராத்திலும் இதுதானே, அதே பீதியை கிளப்பி விட்டார்கள். எங்களை தேர்ந்தெடுக்காவிட்டால் முஸ்லிம்கள் உங்களை கொள்வார்கள் என்றார்கள். மறுபடியும் பதவிக்கு வந்தார்கள்.
சதி வேலையை தவிர இது வேறு ஒன்றும் இல்லை என்று நமக்கு நன்றாக தெரியும். இதை குறித்து நிறைய டேப்புகளும் விசிடிகளும் உள்ளன. செப்டம்பர் 11, லூஸ் சேஞ்ச், ஃபாரன்ஹைட், எத்தனையோ. இதை பார்க்கும் போதே நன்றாக தெரியும், வெளிப்படையான ஓபன் சீக்ரெட் என்று. அன்று நிகழ்ந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு காரணம் ஜார்ஜ் புஷ் தான். இன்றைய நிகழ்ச்சியில் இதுதான் இறுதி கேள்வி. சார், என் கேள்வி உங்களுக்கு மிக மிக சாதாரணமாக தெரியலாம். நீங்கள் சொல்வது போல் தீவிரவாதம் அநீதிக்கு எதிராக செயல்படும் போராட்டம் என்று நானும் நம்புகிறேன். சரி, எப்படியோ தீவிரவாதத்து போராடுவதாக நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு மக்கள் கூட்டத்தின் மீது அநீதி இழைக்கப்படும் போது மக்களிடம் சென்று உதவி செய்வதாக சொல்லி மக்களை ஒன்று சேர்த்து போராடுகிறார். நான் நினைப்பது என்னவென்றால், ஒரு மனிதன், ஒரு சாமானியன், நம்மில் ஒருவர் குஜராத்தில் இருந்திருந்தால் நாமும் ஒருவேளை அதை செய்திருப்போம், அவர்கள் செய்தது போல். ஏனென்றால் நாம் என்ன செய்ய முடியும்? காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. நீதிமன்றம் 10 வருடத்தை கடத்திவிட்டது. ஒரு சாமானியனுக்கு அநீதி நடக்கும் பொழுது என்ன வழி உள்ளது? என்னை போன்ற சாமானியனுக்கு என்ன அறிவுரை கூற வருகிறீர்கள்? எனக்கு ஏதாவது நிகழ்ந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் கூறுவது உங்களுக்கு நடந்தாலும் சரி, எனக்கு நடந்தாலும் சரி. நாம் கண் முன்னே நம் குடும்பத்தினர் கொல்லப்பட்டால், நாம் தாயும் சகோதரிகளும் கற்பழிக்கப்பட்டால், வீடு கொளுத்தப்பட்டால் என்ன செய்வது? நீங்கள் கூறியதை போல்தான் நானும் செய்திருப்பேன். சாதாரண மனிதன் அப்படித்தான் செய்வான், அது சாதாரணம். உங்களுக்கு இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 99% மக்கள் அப்படித்தான் முடிவெடுப்பார்கள். வளையல் அணிந்தவன் பேசாமல் இருப்பான். இல்லை என்றால் இது சாதாரண நடவடிக்கை தானே. அந்த மனிதனுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நானும் அப்படித்தான் செய்வேன். நான் குரானை படிக்கவில்லை என்றால், அப்பாவி மக்களை கொல்வது தவறு என்று அறியாது இருந்தால், ஒருவேளை நானும் ஒரு அப்பாவியை கொன்றிருந்தால், நானும் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று மற்றவர்களைப் போல்தான் நடந்து கொண்டிருப்பேன். யாரோ எனக்கு அநீதி இழைத்து விட்டார் என்பதற்காக நான் இன்னொரு அப்பாவியை கொல்வதில் எந்த ஒரு நீதியும் கிடையாது. என்னிடம் ஒருவன் திருடினால் நான் வேறொருவரிடம் போய் திருட முடியாது. திருடிய அந்த நபரை பிடித்தோம் என்றால் அவரை அடிக்கலாம், தண்டனை கொடுக்கலாம், அது வேறு விஷயம். நான் போய் அப்பாவி மக்களை கொல்ல முடியாது. குரானின் கொள்கையை வைத்து பார்க்கும் பொழுது அப்பாவி மக்களை கொல்வது தவறு என்று கூறியிருக்கிறது. நான் குரானை பின்பற்றுவதால் நான் எதிர்த்தாக்குதல் செய்ய மாட்டேன். நான் ஆதாரங்களை திரட்டுவேன், அரசை திருப்திப்படுத்த முயற்சி செய்வேன். இருப்பினும் அவன் விடுதலையாகிவிட்டால் நான் சொல்கிறேன், இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யாரெல்லாம் பொறுப்போ, அது குஜராத் ஆகட்டும், மும்பை ஆகட்டும், அரசியல்வாதிகள், காவல்துறையினர், மக்களை கொன்றவர்கள், குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்கள், இந்த உலகத்தில் அவர்கள் தப்பித்து சென்று விட்டாலும் நியாய தீர்ப்பு நாளன்று இறைவன் அவர்களை தண்டிப்பார். முஸ்லிம் ஆகிய நாம் நம்பிக்கை கொள்கிறோம். குரானில் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 185 குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். நியாய தீர்ப்பு நாளன்று கடைசி தண்டனை கிடைக்கும். ஏனென்றால் இந்த உலக வாழ்வு மறு உலக வாழ்வுக்கு சோதனை. நம்மால் முடியாது என்று நாம் சிலவற்றை இங்கு விட்டுவிட்டால் நாம் இறைவனிடம் நியாயம் தீர்க்கும் பொறுப்பை விட்டு விடுவோம். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அங்கு தண்டிக்கப்படுவார்கள். இன்றைக்கு நாம் ஹிட்லரை பிடித்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பது? 60 லட்சம் யூதர்களை கொன்றவருக்கு என்ன தண்டனை கொடுப்பது? ஒருவரை கொன்றதற்கு ஒரு முறை கொள்ளலாம். மீதி இருக்கும் 5,09,99,999 மக்கள் அவர்கள் கொலைக்கு பகரமாக. குரானில் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 56 நமது அடையாளங்களை நிராகரித்தவரை நரக நெருப்பில் போடுவோம். அவருடைய தோள்கள் வெந்து உரிந்த பிறகு புது தோள்களை கொடுத்து வலியை உணரச் செய்வோம். இன்றைய விஞ்ஞானத்தில் பெயின் ரிசெப்டர்ஸ் என்ற ஒரு முறை உள்ளது. இறைவன் கூறுகிறான், நியாய தீர்ப்பு நாளன்று அவனுடைய தோள்கள் கருகி உரிந்த பிறகு புது தோள்களை கொடுத்து அவன் வலியை உணர வேண்டும். இறைவன் விரும்பினால் ஹிட்லரை அவர் 60 லட்சம் முறை தண்டிப்பார். ஆனால் நம்மால் அதை செய்ய முடியாது. அதனால் நாம் அதை தலைமை நீதிபதியிடம் விட்டுவிடுவோம். இறைவனாகிய தலைமை நீதிபதி இந்த கூட்டத்திற்கு வந்திருந்து